வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஓசை இல்லாமல் வரும் எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்கள் ஒரு சில நேரத்தில் ஓசை இல்லாமல் வரும். அது சம்மந்தமான தொடர் தாங்க இது. இதை சைலண்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்க போகிற எழுத்து டபிள்யூ. டபிள்யூ எப்பப்பெல்லாம் ஓசை இல்லாமல் வரும். டபிள்யூ என்ற எழுத்துக்கு நம்ம என்ன, இது கான்சனன்ட், இது ஒரு புள்ளி வைத்த எழுத்து. இவ் என்ற ஓசையில் வரும், பொதுவாக வரும் பொழுது, ரைட்டா. ஆனால் ஒரு சில நேரத்தில் இது ஓசை இல்லாமலும் வரும். அந்த ஓசை இல்லாமல் எப்பப்பெல்லாம் வரும்? சிம்பிள் தாங்க, ஒரு சூத்திரம் இருக்குதுக்கு. டபிள்யூ என்ற எழுத்துக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும். டபிள்யூ என்ற எழுத்து முதல் எழுத்தாக அடுத்த எழுத்து ஆர் வந்தால் டபிள்யூவுக்கு உச்சரிப்பு கிடையாது. டபிள்யூ என்ற எழுத்து இடையிலோ அல்லது மற்ற இடங்களில் அதுக்கு அடுத்த எழுத்து ஓ வந்தால் அந்த டபிள்யூவுக்கு உச்சரிப்பு கிடையாது. இந்த தாங்க ரெண்டு விதமான ரூல் தாங்க இருக்குது, ரைட்டா. டபிள்யூ என்ற எழுத்துக்கு அடுத்த எழுத்து ஆர் வந்துச்சுன்னா, டபிள்யூ ஆர் முதல் எழுத்தாக ஆர் வந்துருந்துச்சு, இரண்டாவது எழுத்து ஆர் வந்துருந்ததுன்னா அந்த டபிள்யூவுக்கு உச்சரிப்பு இல்லை. டபிள்யூ இடையில் அதுக்கு அடுத்த எழுத்து ஓ வந்தால் அந்த டபிள்யூவுக்கு உச்சரிப்பு இல்லை. இதுதாங்க ரெண்டு சூத்திரம், ரைட்டா. இப்போ பார்ப்போம், ஒரு சில உதாரணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த வேர்டை பாருங்கள், WRACK. டபிள்யூ முதலாவது எழுத்தாக வந்திருக்கு, அடுத்த எழுத்து என்ன வந்திருக்கு? ஆர் வந்திருக்கு. அப்போ அந்த டபிள்யூக்கு என்ன இல்லை? உச்சரிப்பு இல்லை. இப்போ மிச்ச எழுத்து என்னது? RACK. சிக்கு அடுத்த எழுத்து கே வந்திருக்கு. சிக்கு அடுத்த எழுத்து கே வந்தாலும் அந்த கேக்கு என்ன இல்லை? உச்சரிப்பு இல்லை. ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷில் சியும் கேயும் சேர்த்து இக்குன்னு உச்சரிக்கிறாங்க, ரைட்டா. ஆனால் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சிக்கு மட்டும்தான் உச்சரிப்பு இருக்குது, கேக்கு உச்சரிப்பு இல்லை. அதனால் சி கேவும் சேர்த்து நீங்கள் இக்குன்னு உச்சரித்தாலும் சரி, சி மட்டும் இக்குன்னு உச்சரித்தாலும் சரி, ரெண்டு ஒன்று தான், சரியா. இப்போ உச்சரிப்புக்கு வருவோம். டபிள்யூக்கு உச்சரிப்பு இல்லாதனால அது என்ன வருது? இரு ப்ளஸ் ஆ. ஆருக்கு இரு, ஏக்கு ஆ, ரா. சிக்கு என்னது? சிக்கு இக். எப்படி வருது? ராக். இது பெரும்பாலும் வெர்பாக வரும், ராக், நாட் ஒராக். ஒராக் இல்லை, ராக். ராக்னா என்ன அப்படின்னா உடைந்த, முறிந்த, அழி, முறி அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மீனிங் வருதுங்க. இந்த வார்த்தை பெரும்பாலான இடங்களில் உபயோகப்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு ஒரு உடைஞ்சு போன ஷிப்பை ராக்ட் ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இரண்டாம் உலகத்துக்கு போகிறதுக்கப்புறம் உலகமே உடைஞ்சு போச்சு அப்படிங்கும்போது இந்த ரேக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த ரேக்குங்கிற வார்த்தை பெரும்பாலும் நெகட்டிவாக அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. இது வெர்பாகவும் வரும், நவுனாகவும் வரும், ரைட்டா. உடைந்த, முறிந்த, அழி, முறி அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது, ரைட்டா. அழிந்து போன, ராக்டு சிட்டி, அழிந்து போன நகரம், இந்த நேரத்தில் அட்ஜெக்டிவாக வருது, ரைட்டா. இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்த்துடலாம். WRING. டபிள்யூக்கு அப்புறம் ஆர் வந்திருக்கு, அந்த டபிள்யூக்கு அப்போ உச்சரிப்பு இல்லை. மிச்சம் இருக்குது என்னது? RI. ஆரும் ஐயும் சேர்ந்து உயிர்மை எழுத்தாயிருது. NG ஒரே எழுத்து தாங்க இங்கிலீஷில். NGக்கு என்னது? இங் என்று தமிழ் எழுத்து, புள்ளி வைத்த எழுத்தாக வருது. அப்போ ரெண்டு எழுத்தும் சேர்ந்துமே ஒரே எழுத்து தான். அப்போ ஆரைக்கு என்ன? ரி. என்ஜிக்கு என்ன? இங். எப்படி மாறிடுது? ரிங்குன்னு மாறுது, ரைட்டா. ரிங்குனா என்ன சார் அப்படின்னா பிழி. அப்படியே துணியை பிழிவோம்ல, பிழி, ஸ்குவிஸ், ஸ்குயிஸ் அல்லது ட்விஸ்ட். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணால் தான் துணியை புழிய முடியுங்கிறதுனால ட்விஸ்ட்டுங்கிற மற்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இது பெரும்பாலும் வெர்பாக தான் வரும், ஒரு சில நேரத்தில் நவுனாவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிங், ரங், ரங், ரைட்டா. இப்போ எப்படி உச்சரிக்கணுங்கிறத தெரிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு சில உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதை பாருங்கள், WROTE. இது நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். ரைட், ரோட், ரிட்டன். ரோட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். டபிள்யூக்கு உச்சரிப்பு கிடையாது, ஏன்னா டபிள்யூக்கு அடுத்து ஆர் வந்திருக்கு. ஆர் ப்ளஸ் ஓ, ரோ. டீக்கு இட்டு, கடைசியில் இ வந்தாலும் அதுக்கு உச்சரிப்பு இல்லை. அப்போ ரோட் எப்படி வருது?
wrote இது வந்து வெர்ப். இது எப்படி வருது அப்படின்னா எழுதினேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் வருது. ரைட், ரோட், ரிட்டன். ரைட்டா? டபிள்யூக்கு உச்சரிப்பு இல்லை. அடுத்த ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், TWO டபிள்யூக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்கு? ஓ வந்திருக்கு. அப்படி வந்திருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அதுக்கு உச்சரிப்பு கிடையாது. ரைட்டா? சில மெயினான வார்த்தைகளை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். TWO. ஆக அந்த டபிள்யூக்கு உச்சரிப்பு இல்லை. அப்போ என்ன வருது? T + O, இட் + U, டூ அப்படிங்கிற அர்த்தம். டூனா என்ன? 2. இது இப்போ நவுனு, நம்பர். ரைட்டா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்னது? SWORD. SW வந்திருக்கு. டபிள்யூக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்கு? ஓ வந்திருக்கு. அப்போ அந்த டபிள்யூக்கு உச்சரிப்பு கிடையாது. மிச்ச எழுத்து என்ன இருக்குது? SORD இருக்குது. SOன்னா உயிர்மெய் எழுத்து, ஆர் மெய் எழுத்து, டி மெய் எழுத்து. ஏன்னா ஆருக்கு அடுத்து AEIOE என்ற எழுத்து இல்லை, டிக்கு அடுத்தும் AEIOE இல்லை. அதனால தனித்து வரும். SO சோ, இஸ் + O சோ. ஆருக்கு இர், டிக்கு வந்து எட். எப்படி வருது? சோர்டு. ஸ்வாட் இல்லை, சோர்டு. சோர்டுன்னு தான் வச்சிருக்கணும். இது வந்து நவுன். கத்தி தெரியும் உங்களுக்கு. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த உதாரணத்தை பாருங்கள். ANSWER. இதில் டபிள்யூக்கு அடுத்த எழுத்து ஓவும் இல்லை, என்ன இல்லை, ஆரும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த டபிள்யூக்கு உச்சரிப்பு கிடையாது. ரைட்டா? எஸ்ஸுக்கு அடுத்து வர்றதுனால இந்த உச்சரிப்பு கிடையாது. எஸ்ஸுக்கு அடுத்து வர்றதுனால உச்சரிப்பு கிடையாது. ரைட்டா? இப்போ எப்படி? இது ஒரு எக்ஸப்ஷன். எஸ்ஸுக்கு அடுத்து வர்றதுனால இதில் உச்சரிப்பு கிடையாது. எப்படி அப்படின்னா, ஏஎன்னுக்கு ஏ தனியாக வந்திருக்கு, என் தனியாக வந்திருக்கு, SER. ஏங்கிறது உயிரெழுத்து, என் தனியாக வந்திருக்கு, அதனால் மெய் எழுத்து. டபிள்யூ உச்சரிப்பு கிடையாதுன்னா எஸ்ஸும் ஈயும் சேரும், அப்போ உயிர்மெய் எழுத்து. ஆர் மெய் எழுத்து. ரைட்டா? எண்ணுக்கு இன், SEக்கு சே, இருக்கு இர். ரைட்டா? எப்படி வருது? ஆன்சர். ஆன்சர்னா பதில். இது வெர்பாகவும் வரும், நவுனாகவும் வரும். என்ன அர்த்தம்? பதில் சொல் அல்லது பதில் என்ற நவுனாகவும் வெர்பாகவும் வரும். இன்னும் வேறு வார்த்தை என்ன இருக்குது? ரிப்ளை ஆர் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. வேறு வார்த்தைகளும் இதுக்கு ஈக்குவலான அர்த்தம் உள்ள வார்த்தைகள் இருக்குது. ரைட்டா? இப்போ புரிஞ்சிருக்கும் டபிள்யூ எப்பப்பெல்லாம் ஓசை இல்லாமல் வருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.